இவள் நரகத்தை சேர்ந்தவள். ஏன்? இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. என்ன ஆகுவாங்க இவர்கள் மறுமையிலே? அல்லாவின் இரக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேருவார்கள்? இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாபில் நடக்கக்கூடிய குறையை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூர எறிந்துவிட்டு பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாபை பேணாமல் இருக்கக்கூடிய பெண்களை, கல்லூரிகளிலே ஹிஜாபை அணியாமல் ஆண்களோடு கலக்கக்கூடிய பெண்களை, அப்படியே ஹிஜாப் அணிந்தாலும் இஸ்லாம் முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கனத்தோடு அழகோடு அலங்காரத்தோடு அவரும் பிறர் பக்கம் சாயும்படியாக, பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க, நீங்க நரகவாதிகள், நாளை மறுமையிலே நரகத்தின் வாசனையை கூட உங்களால் நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். தன் மனைவிக்கு ஒருவன் அனுமதிக்கிறான், தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான், தன் சகோதரனுக்கு இந்த ஆடையை ஒருவன் அனுமதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்களாவது நரகத்தில போக மாட்டான். இதை அனுமதிச்சவன் என்ன ஆவான் தெரியுமா? அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனோடு பேச மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனை சுத்தப்படுத்த மாட்டான். யார் அவன்? தன் உம்மத்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்தார்.